ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோம்னா ஐஸ்கிரீம் சாப்டர் 2 தான். இது நம்ம வந்து ஒரு குண்டக்கா மட்டக்கா விளாட்றோம் கைஸ். எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்டர் 1 2 3 4 5 6 7 8 வரைக்கும் தான் இருக்குது. அது வரைக்கும் போவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வந்து 5 முடிச்சு அடுத்து 2 முடிக்க வந்திருக்கோம். நம்ம என்ன ஒரு பிக்சக்காரை பார்த்தீங்களா? சரி, ஓகே வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கோ. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம என்ன விளாட்லாம், நார்மலே விளாட்லாமா? சாப்டர் 2 நார்மலே விளாட்லாம். டுட்டோரியல் ஓகே. ராடு வேல்ஸ் டூ நாட் ஸ்பீடாக பொறுமையாக தான் வருவான் போல். சரி பரவாயில்ல, நம்ம உள்ளே போகலாம். ஹார்ட் இருக்குது, எக்ஸ்ட்ரீம் இருக்குது. வேணாம் எக்ஸ்ட்ரீம் ஹார்ட்லாம் வேணாம், நம்ம நார்மலே போகலாம். ஓகே ப்ளே. ஓகே, இப்போ நம்ம வந்து கேமுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து என்ன கதைனா, சாப்டர் 1ல் எப்படி வந்து சார்லின்ற ஒரு பொண்ணுன்ற பாருங்களா பையனை காப்பாற்றணுமோ, அதேமாரி சாப்டர் 2ல் வந்து லிஸ்ஸுன்ற ஒரு பொண்ணை தான் காப்பாற்ற போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு வாட்டி விளையாடி வச்சுருக்கேன். போன வாட்டி நம்ம ஒரு வாட்டி விளையாடிட்டு தான் விளாடணும். இந்த வாட்டி ஒரு வாட்டி விளையாட்டு தான் விளாட்றோம். அப்போ தான் புரியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ இருக்குது கைஸ். அது கீபோர்டு கொடுத்தா ஏதோ போட்டிருக்கு. அதெல்லாம் வந்து பிடிச்சே இருக்குது, நம்மளால் பார்க்க முடியாது. இப்போ நம்ம இந்த ஏதோ இருக்குது. ஓகே, இது நம்மளுக்கு எப்போதுமே எந்த கேம்லேயுமே தேவைப்படும் கைஸ். எந்த கேம்லேயுமே நமக்கு தேவைப்படும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து ஐஸ்கிரீம் இந்த மேன்ட்டு ஏதோ சண்டை போடும். இந்த ஐஸ்கிரீம் வேணான்னு சொல்லுது போல. ஓகே, ஜெய் வரியா ப்ளே, விளையாட வரியான்னு கேட்குது. ஒரு சீக்ரெட் பிளேஸ் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். ஓகே, ஏம்மா அந்த பின்னால் ஐஸ்கிரீம் இருக்காம்மா. ஐஸ்கிரீம் மேனு ஐயோ ஊதிட்டான்டா ஆத்தாடி. பார்க்குறான்டா குனிச்சுக்கோ ஏப்பா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அவன் அந்த பொண்ணை உள்ளே எடுத்துட்டான். அந்த பையனை எப்படி பண்ணானோ அதேமாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம வந்து வில்லன்ட்ட யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த சார்லி லிஸ்ஸி இவங்கெல்லாம் பேசியிருப்பாங்க. அதான் இந்த பேசிட்டு தானே இருக்குது அந்த பொண்ணு. அவனும் சார்லி பேசுவாங்கள்ல, எனக்கு அந்த ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்ட்டு. ஆல்ரெடி விளையாடுனதுனால நம்மளுக்கு அந்த மேப் ஆல்ரெடி கீழே தான் கிடக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இதுக்குள்ள ஸ்லிம் ஷாட்டை உள்ளே போட்டுட்டு அடுத்து மேப் எடுத்துக்கலாம். மேப் எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அடுத்து வந்து இந்த மேப்பை வச்சு நம்ம போகிறது ஸ்டாலுக்கு போய் தான் நம்ம வேலையை ஆரம்பிக்கப்போம். ஸ்டாலுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டாப். ஓகே, மார்ச் 1954. இது யார்? ராடு தானா? இது ராடு நான் கைஸ் இவ்வளோ குண்டாக இருக்கான். ஐ டூ நாட் ஏதோ சொல்கிறானுங்க, டிஃப்ரெண்ட் ஃபார் அதர்ஸ், மற்றவங்களோட நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்றான். ஓகே, அதுக்கு மேலே நம்மளுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதை பார்த்துட்டு இருந்தால் டைம் ஆகும், நம்மளுக்கு அந்த மேலே படிக்கவும் வேணாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாலுக்கு வந்தாச்சு. ஸ்டாலுக்கு வந்தோடனே கதவை திறந்தாச்சு. கொஞ்சம் சவுண்ட் வச்சுக்கலாம். ஸ்டாலுக்கு வந்தாச்சு. பார்த்தா தான் சவுண்டு வந்துட்டான்டா. எங்கே போனாலும் வந்துடுறான் கைஸ். இவன் எங்கே போனாலும் வந்துடுறான். பின்னாலேயும் பித்தாக்காரன் எங்கே போனாலும் வந்துடுறான். ஏன்னா என்ன நிம்மதியே ஒன்று வேலை செய்ய விட மாட்டியாடா என்ன? லூசு பயலே, எங்கே போனாலும் பின்னால் வந்துடுறான். ஓகே, இப்போ அவன் இந்த சைடு வந்தானா நல்லாயிருக்கும். உள்ளே வந்தானா, ஆனால் உள்ளே வந்தால் நம்ம ஒளிவு கூட இடம் கிடையாது. என்ன செய்யுது கைஸ், ஒளிருக்கு கூட இடம் இல்லை இங்கே. ஓகே, இதில் எதுவும் இருக்கா? எதுவும் இல்லை. இது இங்கே நின்று பார்ப்போம். வரானான்ட்டு வந்துட்டு பார்த்துட்டு அந்த பக்கம் போகிறான். இன்னும் நம்மளை பார்த்து தெரிச்சு ஓடுறான். இவனை பார்த்து நம்ம தெரிச்சு ஓடுவோம் எப்போதுமே. இன்றைக்கி நான் நம்மளை பார்த்து இவன் தெரிச்சு ஓடுறான் தெரியலையா கைஸ். ஓகே, இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஆஹா போடு. இது கச்சிச்சு கைஸ், அது என்னது ப்ளையர்ஸ் கச்சிச்சு. இந்த ப்ளையர்ஸை தான் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணுவோம். இங்கே தான் இருக்கானா? டேய் மண்டப்பையிலே. இவன் இந்த சைடு போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த சைடு போவோம். இந்த சைடு தான் வேலையே இருக்குது. அவன் போயிட்டான்னு நினைக்கிறேன். அவனை ஆளை காலம் அப்போனா போயிட்டுருப்பான். இப்போ வந்து இந்த திறந்துட்டு கேண்டில் எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த வேனுக்குள்ளே ஏறிடலாம். ஏன்னா இப்போ இந்த கேண்டிலை வச்சு வந்து நம்ம வேலை செய்ய வேண்டியது இல்லை. இப்போ வந்து நம்ம சர்க்கஸ்க்கு தான் போகணும். சர்க்கஸ், ஆஹா சர்க்கஸ் போக தேவையில்ல கைஸ், சினிமாவுக்கு போகணும். சினிமாவுக்கு போகிறக்கு பதிலாக சர்க்கஸுக்கு வந்துட்டேன் நான். சர்க்கஸ் போவோம், சர்க்கஸ்ன்னே சொல்கிறேன், சினிமா போவோம். இன்றைக்கி ரொம்ப வாய் நம்ம ரோல் ஆகுது. இப்போ இந்த சினிமாவில் தான் கஷ்டம். ஏன்னா நம்ம
சில பொருளை தேட வேண்டியது. ஏய் போடியா தகட உடனே கிடச்சிச்சு நம்மளுக்குண்ணா. ஓகே இப்போ அடுத்து வந்து ஐயோ பின்னாலே தான்டா இருக்கேன் நீ. நான் உங்களுக்கு வீடியோவில் கேட்கணுன்றக்காக வந்து சவுண்டை கம்மி பண்ணி வச்சுருக்கேன். நீன் பார்த்தா பின்னாலே வந்துட்டு இருந்திருக்கான். கரெக்டாக நம்மளை வந்து ஒரு வேலை செய்ய விட்றானா இவன். எங்கே போனாலும் பின்னாலே வந்துடுறான். ஒரு வேலை செய்ய விட மாட்டேங்கிறான். சும்மா பின்னாடி வந்துடுறான். இன்றைக்கி என்ன தான் வேணும்னு தெரில. ஐயோ அது முட்டு சந்தா இருக்குது. வரவே முடியல இல்லையா. வந்து என்னது பிளெக்ஸா என்னதுடா இது நம்ம தெரில. எடுத்து வச்சுக்குவோம். என்ன விஷயம் இவ்வளோ கிட்ட வந்துட்டான். ஷாப்பான சொந்தருக்கு போகிறத மகனே மண்டலே போடுறேன் வாங்கிக்கோ. ஒரு பொருள் கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் 2 பொருள் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது கேஸ். ஏதோ இருக்குது அது எதுக்குன்னு தெரில. உள்ள எதுவுமே இல்லைடா. ஆலோவரன் வெஞ்சி வேணும். ஆலன் நினச்சா ஏதோ ஒரு வெஞ்சி அந்த வெஞ்சி வேணும். அந்த வெஞ்சி இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கே எதுவும் இல்லை. எதுவும் வைக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே அவன் போகிறான் கேஸ் போகிறான். அவன் அப்படியே போட்டோம். ஏன்னா திருப்பி வந்தானா திருப்பி தோர்த்துக்கிட்டே இருப்பான். நம்மளோட ஒரு வேலை செய்ய முடியாது. இங்கே எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. இப்போ அந்த சைடு ஒரு எல்லோ கலர் கார் இருக்கும். அதில் இருக்கா அதில் இருக்கான்னு தெரில. ஆல்ரெடி தொடர்ந்து தான் இருக்குது. அப்போ தேடிட்டோமா நான். இது ஏதோ டைஸ் ஆட்டுக்கு டைஸ் வச்சேன்னா என்ன செய்யுது. டைஸ் ஆனா அதுதான் அது ஏதோ தூக்கி போட்டோம். இந்த மஞ்சள் கலர்லேயும் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட் பிளாக்கு இல்லை ஒயிட்டு இதில் 2த்துல இருக்கலாம். ஒயிட்டில் தான் இந்த ஒயிட்டில் தான் இருக்குது. ஆனால் வந்து இவன் வேறு பார்த்துட்டான். டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடும். ஆலன் விரஞ்சி இந்த விரஞ்சி எடுத்துகிட்டு போயிட்டு வண்டியில் போயிட்டு கிளம்பிட வேண்டியதான் இந்த இடத்த விட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி இவன் வந்துட்டான். அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு காரில் ஏதோ ஒன்று எடுத்தோமே. ஒன்று வந்து டைஸ் எடுத்தோம். இன்னொன்று வந்து ஏதோ கிடந்துச்சு. அது இல்லாமல் பார்த்து எடுத்துகிட்டு போய் இவன் மண்டையில் போடுவோம். இங்கே தான் இருக்குது. இது பொம்மை போல். பொம்மையை தூக்கி மண்டையில் வச்சு கூட அப்பா. ஏண்டா ஒரு பொம்மை விழுந்தா கூட வாடா வலிக்கும் உனக்கு. அணியாண்டாண்ணா. ஓகே இப்போ நம்ம அடுத்து என்ன செய்யணும். பர்ஃப்யூம் கிடச்சிச்சு. அப்படின்னா வந்து நம்ம இதுக்கு தான் கைஸ் போகணும். அதாவது சர்க்கஸ் தான் போனோம். சர்க்கஸ் போயிட்டு இந்த பர்ஃப்யூம் அடிக்கணும். பர்ஃப்யூம் யார் மேலே அடிக்கணும்னு கேட்டிங்கன்னா அடிக்க தேவையில்ல, ஒருத்தனுக்கு கொடுக்கணும். அது வந்து ஒரு சீக்ரெட் பேசுன்னு ஒரு பொண்ணு சொன்னிச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்கும். ஆனால் அதுக்கு முதல் வந்து நம்மளோட ஒரு பாஸ் மாதிரி தேவைப்படும். என்ன பாஸ்னால் அதாவது ஸ்பெஷல் பாஸ் கிடச்சிச்சின்னா தான் அந்த ரூம் இருக்குல்ல அதுக்குள்ள நம்மளால் போக முடியும். ஓகே இவன் வேறு தோத்துறானா. ஓகே அவன் வரவுக்குள்ளே கேட்டுனா சூப்பரு. அந்த ஸ்பெஷல் பாஸ் கிடச்சா தான் இந்த இடத்த நம்ம போக முடியும். ஐயோ ரொம்ப கிட்ட வந்துட்டான். இனிமேல் வந்துட்டு ஆட்டம் காமிக்க முடியாது. ரொம்ப கிட்ட வந்துட்டான். இந்த டோர் க்ளோஸில் தான் இருக்குது, தரங்க முடியல. எல்லா கேமில் பண்ணுற மாதிரி தானே பண்ணுறீங்க. ஓகே இவனை இந்த சைடு விட்டுட்டு நம்ம அப்படியே ஓடி போய் அந்த சைடு வேலையை பார்க்கலாம் நம்ம. ஓகே அந்த சைடு வந்துட்டான். இந்த சைடு வந்துட்டான். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடு விட்டுட்டு நம்ம இந்த சைடு போய் தேட வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கலாம். என்ன தேடனா அந்த ஸ்பெஷல் பாஸ் உள்ளே இருக்கான் பாருங்க. நம்ம காப்பாற்றின சார்லியும் மைக்கும் இருக்கான். அடுத்த சாப்டரில் மைக்கை தான் காப்பாற்றுற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். தேரில் பார்க்கலாம் அப்படி தான் நினைக்கிறேன். ஸ்பெஷல் பாஸ் கச்சிச்சு கைஸ். இங்கே தான் இருந்திருக்கா. சூப்பர். இது தெரிஞ்சு தான் முன்னாலே வந்திருப்பேன். ஓகே நம்ம அந்த பர்ஃப்யூம் எடுக்கவே இல்லை. பர்ஃப்யூம் எடுத்தால் தான் உள்ளே போவோம். ஏன்னா பர்ஃப்யூம் தான் எனக்கு தேவைப்படும். பர்ஃப்யூம் கொடுத்து எனக்கு வந்து ஒரு இது மாதிரி வாங்குவோம். அதாவது ஹேண்டில். அந்த ஹேண்டில் தான் முக்கியமானதே. அது இல்லைனா ஒன்றும் செய்ய முடியாது. வாட்ஸ்அப் ஜெயா. ஓகே அவனுக்கு வந்து ரொமான்டிக்கான பொருள் வேணுமா, அதுதான் இந்த பர்ஃப்யூம். வாங்கிக்கோடா பர்ஃப்யூமை. ஏன்டா வாங்க மாட்டேங்கிற. ஓகே கிவ்வான். உனக்கு எடுத்துகிட்டு தானே வந்திருக்கேன், வாங்கிக்கோ. சூப்பர் கூலாம் நல்லா இருக்குதாம்மா. எனக்கு வந்து இந்த இது ஹேண்டில் மாதிரி இருக்குல்ல அதை கொடுத்துட்டான். ஏண்டா நீ லவ் பண்ணுற பொண்ணை தானே இப்போ நான் காப்பாற்றின்னுக்கிறேன். என்னம்மா ஏமா நீ லவ் பண்ணுற பொண்ணை ஒன்றை தான் நான் காப்பாற்றின்னுக்கிறேன். இடித்திடாமல் வந்து அவன் வந்து இது பண்ணின்னுக்கிறான். என்ன கேட்க மாட்டேன். இந்த பொண்ணு எது கேட்குது. முதல்ல இந்த ஆளை வர நான் பார்த்துட்டேன்னா என்ன மியூசிக் வர்ற மாதிரியே இருக்குது. பார்க்கல நம்ம நடக்கிற ஃபுட் ஸ்டெப் தான் அப்படி இருக்காது. ஐயோ வந்துட்டான்டா. போட மண்டையிலே வாங்கிக்கோ. ஞானம் பார்க்குறேன். நான் ஒரு வேலை செய்ய விட்றிய நீ. ஓகே இதுங்க வந்து கேட் ஃபுட் இருக்கும். கண்டிப்பாக இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கேட் ஃபுட் வந்து நான் போன வாட்டி இங்கே தான் இருந்துச்சு. முந்தான வாட்டி ஒரு இங்கே தான் இருந்துச்சு. 2 வாட்டி விளாட்னேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 வாட்டி தான் விளாட்னேன். ஹார்ட் மூடில் விளாட்னேன். 2 வாட்டி ஹார்ட் மூடில், ஒரு வாட்டி நார்மல் மூடில். நார்மல் மூடில் ஜெஸ்ட்டேன். ஹார்ட் மூடில் பார்த்தீங்கன்னா
2 தடவையுமே ஒரு தடவை ஏசுனா உடனே உள்ளே போய் 2 வாட்டி அவன் சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி சொல்லிட்டான் கைஸ். அது கூட பரவாயில்ல சொல்லிக்கிறான், ஓகேவா? அது கூட பரவாயில்லன்னு சொல்லிக்கிறான் கைஸ். ஆனால் ஒரு வாட்டி கிட்டத்தட்ட அந்த எட்ஜுக்கே போயிட்டேன், அந்த முடிக்கிற எட்ஜுக்கே போயிட்டேன், கேமை கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டேஜுக்கு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டேன். எப்படி யாருன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே முடிச்சுட்டு நம்ம ஒரு டைமர் பாம் மாதிரி வைப்போம் இந்த இதில், அதை காட்டுறேன். அந்த டைமர் பாம் வைக்கும்போது கடைசி நேரத்தில் செத்துட்டேன். சரியான ஷேடு எனக்கு. இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஓகே, இப்போ இவன் வேறு வந்துட்டானா, இந்த தசை திருப்பணும். வட தசை திருப்பிட்டு மேலே போயிடலாம். இப்போ அந்த ஹேண்டில் எடுக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொண்டு போய் வேறு எங்கேயாச்சுன்னா விட்டுட்டு வரணும். ஆனால் இப்போ நம்மளுக்கு அந்த வேலையே தேவையில்லை, ஏன்னா ஹேண்டில் தான் கையில் இருக்குல்ல. நான் போனாடி பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா இது பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சர்க்கஸில் போய் டக்குன்னு விழுந்துடணும். அவ்வளோதான் கைஸ், சூப்பர், முடிஞ்சிச்சு, வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இதை தள்ளி விட்டுட்டு நம்ம வந்து கீழே இறங்கலாம். இந்த சாக்கடையில் மட்டும் குதிச்சிடாதீங்க கைஸ். நான் ஒரு அடி குதிச்சுட்டு ஏறவே முடியல, அவ்வளோதான். அப்போ ரீமேட்ச் தான், ஃபஸ்ட்லேருந்து விளாட்னேன். வேறு ஒரு மேட்ச் போட்டு ஃபஸ்ட்லேருந்து விளையாடிட்டு இருந்தேன். அது ஒரு வாட்டி திறந்துட்டு அதில் விழுந்துட்டோன்னா திருப்பி அதில் எந்திரிக்க முடியல. ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கேஸ் சிலிண்டர் மாதிரி இருக்கா, இது தேவைப்படும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒன்று கலண்டிகிட்டு இருக்குது, இன்னும் 2 இருக்குது. அந்த 2 கலண்டி எடுக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆலோவரேட் வெஞ்ச் எடுத்துகிட்டு வந்தோம்ல, அந்த வெஞ்சை வச்சு பண்ணணும். ஆலோவரன் வெஞ்சா ஏதோ ஒன்று வெஞ்சு, அந்த வெஞ்சை வச்சு எடுக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெஞ்சை எங்கே போட்டேன், ஐயோ அந்த வெஞ்சை வரையும் இவனை அடிக்கும் போது இங்கே போட்டேன் கைஸ். இவனை அடிச்சுட்டு இவன் மண்டையில் ஒரு போட்டுட்டு அப்படி இங்கே போட்டேன், அது இங்கேயே கிடக்கு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து இதை போட்டு ரெடி பண்ணால் போதும். ஆனால் அவன் பார்த்துட்டானா, நான் இப்படி வருவேன்னு நினச்சா அவர் இப்படி வராரு. டேய், நான் மாதிரி மூளைக்காரன் யாரும் இல்லைடா. என்னம்மா மூளை உனக்கு இருக்க மூளை யாருங்க கிடையாதுடா. எஸ், ஓகே, அவன் திரும்பி பார்த்துட்டோம். பார்க்கல. இப்போ நல்லது குயிஸ். அப்படியே போகிறான், அப்படியே போயிட்டானா நீங்கள் இருந்து அடுத்த வேலையை பார்க்கலாம். ஓகே, இந்த பக்கம் திரும்ப நினைக்கிறேன், அந்த பக்கம் தான் திரும்புகிறான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொறுமையாக அப்படி போயிட்டாங்க. ஆனால் இந்த பக்கம் போனால் அவன் டக்குன்னு வந்துடுவான். எனக்கு சவுண்டு கேட்கும், மண்டையில் ஒரு போடலான்னு பார்த்தா அது எங்கேயோ போய் வந்துச்சு. அடங்கப்பா, ஆமாம், இவன் எதுக்கு இப்போ படுத்துன்னு வந்துங்கிறான்? ஏன்னா நான் மாட்டினது இங்கே, நீ எதுக்கு படுத்துன்னு வந்துங்கிற? இப்போ வேறு ஒரு பொருளை தூக்கி தான் கைசி அடிக்கணும். ஆலோவரன் வெஞ்ச் எடுத்துகிட்டு வந்தோம், அதை எடுத்துகிட்டு வந்தோம். வேறு ஸ்லிம் ஷாட் இருக்குது, ஸ்லிம் ஷாட் இருக்குது. இப்போ வாடா பகல்லாம் தலைவா அப்படின்ற மாதிரி தான் ஒன்று பாட்டு பாட மாட்டேன். வா, இந்த கொண்டு போய் மேலே வச்சு முடிச்சுட்டு வந்துடுறேன். வா, மேலே வச்சிடலாமா இல்லை அந்த பக்கம் இந்த பக்கம் வாடா, இந்த பக்கம் வாடா. இங்கே வச்சு முடிச்சுட்டு இண்டிக்குள்ளே திருப்பி அவன் மண்டையில் போட்டேன்னா கீழே விழுந்துருவேன். நான் 2 வாட்டி சுட்டேன்னா அவன் 1 மினிட்டுக்கு வரமாட்டான்ல. ஆனால் 2 வாட்டி நம்மளுக்கு சுடுறதுக்கு வந்து ஆமோ இல்லை, அதாவது கல்லில். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி சுட்டுட்டு ஒரு வாட்டி மண்டையில் போட்டுருந்தோம். ஆனால் என்னடா வேலைக்காகல, வேலைக்காவது போல கைஸ். சீக்கிரம் ஓடுவோம், சீக்கிரம் போய்ட்டு அந்த ஆலோவரன் வெஞ்சா ஏதோ ஒரு வெஞ்சு அந்த வெஞ்சு எடுத்துகிட்டு ஓடலாம். ஓடிட்டே இப்போ கீழே போய் அந்த இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா வேறு வேலை முடிஞ்சு, அவ்வளோதான். அப்படின்னு சொல்ல மாட்டேன். சிலிண்டரை கொண்டு போய் வச்சு சிமெண்ட்டில் வேலை செய்ய வேண்டியது. ஐயோ, என்ன அந்த ஆலோவரன் வெஞ்சு காலம், ஐயோ. ஓகே தான் கைஸ் இருக்குது. ஆலன் வெஞ்சா, இது ஆலன் வெஞ்ச் இல்லை, ஆலன் வெஞ்சு. நான் தப்பாக சொல்லிகிட்டு இருந்திருக்கேன். இந்த வெஞ்சை கொண்டு போயிட்டு கீழே போட்டு அந்த கேஸ் சிலிண்டர்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த சிலிண்டரை முதல்ல தூக்கிட்டு வந்துடுவோம். அதில் ஸ்க்ரூவை வந்து ஒன்றா கலட்டணும் கைஸ். ஓகே, ஐயோ கரெக்டாக கலட்டுறா. அவன் வேறு வந்துடுவான், இந்த சவுண்டு கேட்டவுடனே அவன் வந்துடுவான். ஆலோவரன் வெஞ்ச் விழுந்தது ஒன்று, அந்த ஹிம்பர்ஸ் மாதிரி இருக்குல்ல ஏதோ ஒன்று, அது விழுந்தது. அதான் வரான் பார்த்தீங்களா, சொல்லலை வரான் பார்த்தீங்க, சவுண்டு கேட்டு அவன் அப்படி தான் கரெக்டாக உஷாராக இருக்காங்க கைஸ். ஆனால் இப்போ உங்கள் சவுண்டு கேட்குறாதே கேட்டோன்னே, நீ இங்கே தான் இருக்கியா, நான் வரேன் அப்படின்ற மாதிரி வந்துடுவான். ஓகே, இப்போ இங்கே போட்டால் இங்கே வர சவுண்டு கேட்குமா, இங்கே வருவான். ஆனால் அவ்வளோதான் கேஸ். இந்த இடத்துல நம்மளுக்கு வேலை முடிஞ்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது, வேலை இன்னும் இருக்குது. என்ன ஒரு வேலைன்னா கேட் ஃபுட் இங்கே தான் இருக்கும் எங்கேயாச்சுன்னா, அந்த கேட் ஃபுட்டை மட்டும் எடுத்துகிட்டு போயிடணும். அந்த கேட் ஃபுட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு பூனையை பிடிக்கணும். அந்த பூனை ரொம்ப நல்ல பூனை கேஸ். ஒரு வாட்டி நான் போன வாட்டி விளையாடும் போது அந்த பூனை வந்து இவன் வந்து என்னை பிடிச்சிட்டான்.
அந்த பூனை வந்து கீழே விழுந்துருச்சு. மற்ற பொருள் எப்படி நம்மளை பிடிச்சிட்டானா கீழே விழுந்துருமோ அந்த மாதிரி விழுந்துருச்சு. அந்த பூனை திருப்பி நான் அந்த இதுக்கு போகிறேன் கைஸ். அது எங்கே போட்டேன்னா சினிமாவில் போட்டேன். திருப்பி சினிமாவுக்கு போகிறேன். மியான்னு கத்தின்னு என் பின்னாலே வருது கைஸ். எவ்வளோ ஒரு சூப்பர் நல்ல பூனை கைஸ். ஓகே இப்போ சிமெண்ட்ரி போயிடலாம். சிமெண்ட்ரியில் தான் அடுத்த வேலைகள் இருக்குது. சிமெண்ட்ரியில் இப்போ என்னென்ன வேலை இருக்குன்னா அவ்வளோதான், வேறு எந்த இதுக்கும் நம்ம போக தேவையில்ல. சிமெண்ட்ரியில் தான் வேலை இருக்குது இப்போ பார்த்து. ஆமாம் சிமெண்ட்ரியில் வேலை இருக்குது. அப்புறம் வந்து சினிமாவில் வேலை இருக்குது. சினிமாவில் வந்து 2வது வேலை. ஓகே இந்த பூனை தான் கைஸ், ரொம்ப நல்ல பூனை. ஆனால் அதை சாப்பிட கூட விடாத அளவுக்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். என்ன செய்யுது? ஓகே சாப்பாடு கொடுத்து சாப்பாடை பிடுங்கிறாமல் செஞ்சிட்ருக்கோம் நம்ம. பரவாயில்ல விடுங்க, செஞ்சு தான் ஆகணும். இப்போ என்ன செய்யணும்னா இந்த பூனையை வந்து நான் கீழே போட்டுறேன். இந்த பூனை அப்படியே என் பின்னாலே வரும், அதனால் பிரச்சனை கிடையாது. கீழே போட்டு இந்த டோரை திறந்து பார்ப்போம் அவன் வரானான்ட்டு. உள்ளே தான் வயசு இருந்திருக்கான் ஆனால் பார்த்தீங்களா. ஓகே இந்த டைஸா அந்த டைஸை தூக்கி அவன் மண்டையிலே இந்த பக்கம் கொண்டு வந்து போட்டுட்டு அந்த பூனையை கொண்டு போயிட்டு அந்த ரூமுக்குள்ளே வச்சிடலாம். அந்த ரூமில் வச்சு அந்த பூனைக்கு பதிலாக ஒரு கிளாக் எடுக்க வேண்டியது, ஒரு டைம் இருப்பான் மாரி. ஓகே இந்த இவன் இங்கே தான் வரான். வட்ட அவன் மண்டையை பழக்கிறேன். பூனை ஓடி வந்துரு பூனை, ஓடி வா அப்படிதான் வா. அவனுக்கு சோறு கறதான் வா, சோறு தரணும்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்து லாக் பண்ண போகிறேன். நல்ல பூனை எடுத்தாலும் நம்மளால் தர முடியாது. டக்குன்னு நம்ம முடிக்க வேண்டிய வேலைகள் நிறையா இருக்குது கைஸ். ஐயா இந்த பூனை வரவுக்குள்ள நம்மளே போய் தூக்கிட்டு வந்துருக்கலாம் போல், ரொம்ப பெருமை வருது. ஓகே பூனை நீங்கள் உட்காந்துக்கோங்க, நான் போய்ட்டு வரேன். வாடகை உனக்கு சும்மா வேண்டா, உனக்குலாம் ஒரு வாட்டி சொன்னால் புரியாதாரா? சும்மா என்னையே தோற்றினுக்கிறேன். வேறு வேலை இருந்தால் பாரு, எப்போ பார்த்தாலும். ஓகே கைஸ் ஃபோன் வந்துச்சு. அதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஏப்ரல் 1954 போட்டிருக்காங்க. சரியா தெரில, நம்ம வந்து அதெல்லாம் தேவையில்லை, நம்ம போயிடலாம். ஓகே இப்போ வந்து சிமெண்ட்ரிக்கு வந்தாச்சு. சிமெண்ட்ரியில் இப்போ நம்மளுக்கு வேலை இருக்குது. என்ன வேலை இருக்குன்னா கேஸ் கேன் எடுத்துக்கணும். இப்போ வந்து சிலிண்டரை வெடிக்க வைக்க போகிறோம் கைஸ். என்னடா சொல்கிற? சிலிண்டரை போய் வெடிக்க வைக்க போகிறேன்றா? அறிவு கெட்ட முந்தமே. அதை வெடிக்க வச்சோன்னா செத்துருவடா நீ அப்படின்னு கேட்பீங்க. அது எனக்கும் தெரியும், அதான் உண்மை. இந்த கேமில் அதான் செஞ்சாகணும், வேறு கிடையாது. இதை கொண்டு போய் இந்த சிலிண்டர் மாதிரி இருக்கலாம், இந்த சிலிண்டரை கொண்டு போயிட்டு என்ன பண்ணோன்னா அந்த இடத்துல வச்சுட்டு இந்த டைமர் எடுத்துகிட்டு வரும். டைமர் எடுத்துகிட்டு வந்து இவன் மண்டையில் போட்டு பொழக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த வேலையை பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து டைமர் முதல்ல வந்து இந்த அந்த கேஸ் கேனை போட்டு அடுத்து வந்து கிளாக் அந்த டைமர் எடுத்துட்டு டைமர் வேணாம் கேண்டில்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ இந்த கேண்டிலுக்கு இப்போ வேலை இருக்குது. என்ன வேலை இருக்குன்னா இவன் வந்து என்ன தான் கெட்டவனாக இருந்தாலும் அவங்க அப்பா அவனுக்கு இவன் ரொம்ப கடமைப்பட்டிருக்காங்க. அது வந்து எனக்கு தெரியுது. அதனால் பார்த்திங்கன்னா அவங்க அப்பனுக்கு இவன் வந்து என்ன பண்ணுவான்னா கேண்டில் ஏற்ற போவான். ஆனால் அவங்க அப்பனை நான் சீக்கிரமாக திட்டுவேன். ஏன்னா அவன் தானே இவன் பெத்தான். ஆமாம்ல, இந்த ஐஸ்கிரீம் சாப்டர் இந்த கதை எனக்கு தெரியும், ஓரளவுக்கு தெரியும். இது வந்து இவன் பையன், இந்த ராடு வந்து ஐஸ்கிரீம் மேனோட பையனு கிடையாது, தத்து எடுத்திருக்காங்க. நம்ம ஈவனல் இருக்கல அவட்ட வந்து தத்து எடுத்திருக்கான். அதாவது அவள் கொடுக்கல, தத்து எடுக்கல, அதாவது பிடிங்கிட்டு வந்த மாதிரி ஒரு சிஸ்டர்ஸ் 2 பேர் சேர்ந்து ஈவனல் வந்து இந்த பையன் இந்த ராடை வந்து பொம்பளை, அதாவது பொன் குழந்தை அப்படின்னு நினச்சி செஞ்சுட்டு இருந்திருக்கான். அதை பொன் குழந்தை மாதிரியே பார்த்துட்டு இருந்திருக்கான். ஆனால் அது வந்து ராடுக்கு பிடிக்கல. அப்போ வந்து நல்லா தான் வந்திருக்கான் ராடு. அப்புறம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்த ராடு இப்படி இருக்கானே அதனால் பார்த்திங்கன்னா இந்த பொன் குழந்தை மாதிரி பார்த்துக்கிறா இவன்ட்ட வந்து இவன் நல்லா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த சிஸ்டர்ஸ் சேர்ந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா இவனை வந்து ஒரு அது நான் சொல்ல மாட்டேன். அதாவது இவனுக்கு வந்து எடுக்கிறதுக்காக வந்து யார்கிட்ட கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி அந்த அப்பங்காரன் மாதிரி யாராவன் ஜோசஃபன்னா ஏதோ அவன் பார்த்தீங்கன்னா ஜோசஃப்னு நினைக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா விரும்பி எடுத்துக்கவே இல்லை, வேணாம் இது பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கான். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டர்ஸ் வந்து நீங்கள் செஞ்சு தான் ஆகணும், இந்த பையனை நீங்கள் எடுத்துகிட்டு தான் ஆகணும் அப்படின்னு இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா ஜோசஃபனும் வந்து வேணாம், ஏன் இந்த மாதிரி சரிங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து கொடுத்து போன்னு இருக்காங்க. ஈவன் அதை பார்த்துட்டு அவள் ஓடி வரவுக்குள்ளே அவளுக்கு ஒரு சாபம் இருக்குது. அந்த சாப்பிட்னா ஈவன் 2 போடும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஈவன் 2 நான் வந்து இன்னும் விளையாடவும் ஆரம்பிக்கல, எதுவும் பண்ணலை. அதை விளையாடவும் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது அந்த ஈவன் 2ல் என்ன ஆகுதுன்னா, அதாவது இந்த ஈவன் 2ல் அந்த எப்படி நடந்துச்சு, இந்த பையனை வந்து எப்படிலாம் பார்த்துட்டாங்கன்னா ஐஸ்கிரீம் 8ல் சொல்லுவாங்க, அது ஓகே. ஈவன் 2 நான் போடுறேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்
ஒரு நந்தி மாரி ஒன்று வரும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு இது அது சாத்தான் மாரி. அந்த சாத்தான்ட்டு தான் இந்த ராடு வந்து சாத்தானோட போகணும் பையன்தான். சரி, இப்போ நம்ம ஆரம்பித்து 20 நிமிஷத்துக்கு மேலே பேசிகிட்டு இருக்கோம் இந்த கதையை. இப்போ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம கேஜ் கீயை எடுத்தாச்சு. கேஜ் கீயை மட்டும் எடுத்துட்டோமா? இப்போ இந்த கீயை எடுத்துகிட்டு இந்த கீயை எங்கே போட்டு போகணுமோ அந்த வழியை மட்டும் பார்ப்போம். தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கோம் நம்ம. ஐயோ, இவன் வேற வரான்டா. எம்மா டே வாடா, நான் கேமே முடிய போகிறேன்டா. வாடா நீ முதல்ல. சும்மா எங்கே போனாலும் பின்னாடி வந்துடுறான் கைஸ். வாடா உன்னை இப்படி சுற்றிட்டு கொண்டு போய் நான் அப்படி விட்டுறேன். நீ வாப்பா சுற்றிட்டு வா. அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து நம்ம தப்பிக்கவே போகிறோம். ஓகே, என்னப்பா மேப் இல்லை என்னடா ஆச்சு? அவன் நெய்பர் வீட்டு குத்துனேன். இப்போ நம்ம நெய்பர் வீட்டுக்கு போயிட்டுருக்கும்போது இந்த பொண்ணை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். சாப்டர் 1 மணி தான் அந்த பொண்ணு முடிச்சிடும், நம்மளும் குதிச்சிடுவோம். அப்படிதான். ஓகே, அந்த வண்டி போயிட்டே இருக்கும்போது வந்து நான் குதிச்சிட்டாமல் அந்த பொண்ணு குதிக்கவே இல்லை. ஐயோ, அந்த பொண்ணு குதிக்கவே இல்லை கைஸ். ஐயோ, போயிடுச்சு. ரன்னிங்கில் இருக்கான், இறங்கலை, போயிடுச்சு அந்த பொண்ணு. ஓ, சாப்டர் 3 வந்து இதெல்லாம் காப்பாற்ற வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். மைக்கு தானே இது. அந்த பொண்ணு தான் போய்ட்டுருக்கு. உன் சிஸ்டருன்றான். அப்போ இந்த சார்லோட சிஸ்டர் தானே அந்த பொண்ணு. ஓகே, நான் கூட வேறு யாரும் நினச்சேன். ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வர்றான். அவன் அண்ணனா தம்பி, அவன் கூட ஓடவே இல்லை. இந்த பையன் மட்டும் ஓடுறான். ஏதோ போடுறான். ஐ லவ் யூவா? ஃபஸ்ட்டு டே. ஓ, இவன் லவ் பண்ணுறானா? அதை தான் பார்த்தீங்கன்னா இந்த லெட்டரை சொல்லியிருக்கான், நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. அடப்பாவி, நான் கூட பர்ஃப்யூம் கேட்டோன்னே நல்லவன் நினச்சேன். இப்படி செய்வான்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. சரி கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சாப்டர் 3 நம்ம வந்து நாளைக்கு போடலாம். ஓகே கைஸ், நாளைக்கு வந்து சாப்டர் 3 வரும். பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் தான் நான் போட முடியும். ஓகே, பாய்.